எவ்வளோ டைம்ஸ் கால் பண்ணுறது உனக்கு? அப்படி என்னடா தூக்கம்? நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிடுச்சுடி. சொல்லு, என்ன இப்போது? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இப்போ தான் ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஏய், இல்லை, எனக்கு எனக்கு புரியல நீ என்ன சொல்கிற. ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இப்போ தான் ரிப்போர்ட் வந்துச்சு. எனக்கு ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. கேட்குதா நல்லா? எத்தனை டைம் சொன்னேன் உன்கிட்ட சேஃபாக இருன்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இதுதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா? இப்போ எதுக்கு என் மேலே கோவப்படுற? எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியுமா? ஐயோ லக்ஷ்மி, நான் கோவப்படலடி. நான் அருண், பயமாக இருக்குடா. ஏய் லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நீ அங்கேயே இரு. இப்போ நான் கிளம்பி நான் அங்கே வரேன். நீ எதுவும் பயப்படாத, சரியா? நீ அங்கேயே இரு, நான் வரேன். ம். டேய் டேய் தேவா, என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் எந்திர்றா. ஒன்றும் இல்லை மச்சான், அவன் ஞாபகம் வந்துச்சு, அதான். டேய், எத்தனை டைம் சொன்னாலும் திருந்தவே மாட்டேல்ல நீ? சரி, ஊருக்கு போகணுன்னு சொன்னல, நீ கிளம்பு. ஒரு 10 நாள். இல்லை நீ கிளம்பு. நான் ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ வா, சரியா? நீ பார்த்து போ. மச்சான். மச்சான் சொல்கிறா. ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாள் ஊருக்கு போய்ட்டு வரலான்னு யோசித்தேன். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு. இப்போ ஊருக்கு போய் என்ன பண்ண போகிற? கொஞ்சம் வேலை இருக்குடா, முடிச்சுட்டு வந்துடும். ஏண்டா, அங்கே உனக்கு வேலை இல்லைன்னு தான் நீ வந்து இங்கே என் கூட இருக்க. அப்புறம் என்னடா வேலை உனக்கு? இப்போ ஊருக்கு போய் அந்த ஆல்பர்ட் பாய் கூட சுற்றணும், அதானே? அதெல்லாம் இல்லை மச்சான். என்ன இல்லை மச்சான்? இப்போ ஊருக்கு போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது? போ, ஊருக்கு போகிறத பற்றி யோசிச்சது போதும். லஞ்ச் என்ன செய்யலான்னு யோசி. சே, எல்லாம் என் நேரம். இருடி, ஒரு நாள் சோத்துல விஷம் வச்சாதான் சரி வரும். அங்கே என்னடா புலம்புற? இல்லை மச்சான், சிக்கன் பிரியாணி பண்ணலாமா மட்டன் பிரியாணி பண்ணலாமான்னு யோசித்தேன். கேட்குது என்ன ஃப்ளாஷ்பேக்கா? என்னடா முழிக்கிற? சே, அதெல்லாம் இல்லை மச்சான். சரி, கிளம்பு. போண்ணா. பணம் வேணாமா? டேபிள் மேலே காசு வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போ. போகும்போது வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போடா. இதுக்கு தானே எல்லாம் கூட வச்சுருக்கேன். போ. ஏய் சிரிக்காத. அப்போவே சொன்னேன் சேஃபாருன்னு. நீ தான் கேட்கல. இந்தா இப்போவாது இந்த மாஸ்கை போடு. வீட்டுக்கு போனது ஃபஸ்ட்டு சானிடைசர் போடணும். ஹலோ லக்ஷ்மியா? சொல்லுங்கள், நான் உங்கள் ரிலேட்டிவ் தான் பேசுகிறேன். லக்ஷ்மிக்கு கோவிட் பாசிட்டிவ். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்களா இல்லை வீட்லேயே குவாரண்டைன் பண்ணிடுறீங்களா? இல்லை, நாங்கள் வீட்லேயே வச்சு குவாரண்டைன் பண்ணிக்கிறோம். ஓகே, ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷீட்டில் டேப்லெட்ஸ்லாம் இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் சப்போர்ட்னா ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸ். ஏய், என்ன நீ பார்த்துக்கிறேன்னு சொல்கிற? என்னால் இப்போ நேட்டிவ்லாம் போக முடியாது. சரி வா போகலாம். என்னடா பார்த்துட்டே நிற்கிற? நவுர்றா. உனக்கு கிளம்ப சொன்னா கிளம்பாம இங்கே இருக்கிறான்.
வா லக்ஷ்மி, எப்படி இருக்க? எவ்வளோ நாளாச்சு நம்ம பார்த்து. ஐயோ லக்ஷ்மி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணா கை கொடுக்கணும். கை கொடு. என்னடா அவன் தான் கேட்குறான்ல, கை கொடு. கை கொடு லக்ஷ்மி. சரி மச்சான், ஊருக்கு போயிட்டு மறக்காமல் டெஸ்ட் எடுத்துரு. டெஸ்டா? ஏன்டா? இல்லை இப்போ தான் லக்ஷ்மிக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்துச்சு, அதான் அவன் வந்தா. நீ ஊருக்கு போயிட்டு மறக்காமல் டெஸ்ட் எடுத்துரு. அடப்பாவிங்களா, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களாடா? ஐயோ செக், இது வேற. லக்ஷ்மி, இதான் நம்ம வீடு. வீடியோ காலில் மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்ப. ஸோ இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அந்த சைடு இருக்க ரூம் நீ யூஸ் பண்ணிக்கோ. உன்னோட திங்ஸ்லாம் அங்கே வச்சுக்கோ, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. சரி, ஓகே. ஹலோ, லக்ஷ்மியா? சொல்லுங்கள், நான் உங்கள் ரிலேட்டிவ் தான் பேசுகிறேன். சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. பரவாயில்ல, சொல்லுங்கள். ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் மாற்றி சொல்லிட்டாங்க. லக்ஷ்மிக்கு கோவிட் இல்லை சார். அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? சாரி சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறது? கோவிடில் தெரிஞ்சா கிளம்புவாளா? சொல்லலாமா வேணாமா? என்ன பண்ணுறது? யார்டா கால் பண்ணது? ம் என்னடா முழிச்சிட்டு இருக்க? உன்னை தான் கேட்குறேன். இல்லை, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு 14 days ஒன்று கூடவே வச்சு பார்த்துக்க சொன்னாங்க, அவ்வளோதான். அவ்வளோதானே? இங்கே தான் கோவிட்னு சொல்கிறீங்க. எனக்கு கோவிட் சிம்டம்ஸ் இருக்க மாதிரியே தெரியல. பாருடா, கால்லாம் பண்ணுறாங்க. உனக்கு வேணான்னா அப்போ ஹேய், இருடி, வேணான்னு யார் சொன்னா இப்போ? அப்புறம் என்ன? பேசு ஒழுங்கா. சார் ஏதோ டீப் திங்கிங்கில் இருக்க மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை. சி, சீன் போடாத, சொல்லு. ஆக்சுவலி நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில். எது? ஹேய் இல்லடி, ஃபஸ்ட் டைம் 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுறோம்ல, அதை தான் அப்படி சொன்னேன். ஆஹா, சரியில்லை தம்பி. நீ உன்னை நம்பி வேற நான் எப்படி 14 days இங்கே இருக்க போகிறேன்னு தெரியலையே. லக்ஷ்மி, உனக்கு அவ்வளோ அன்கம்ஃபர்ட்டாக இருந்தா உன் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு கூட தூங்கு, சரியா? தம்பி அவ்வளோ சீன்லாம் இல்லை. டோர் ஆல்ரெடி லாக் பண்ணியாச்சு. இங்கே போய் தூங்கலாம். குட் நைட். என்ன இப்போ புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? ஒரு வேளை உண்மையாலுமே டோரை லாக் பண்ணியிருப்பாளோ? என்ன பண்ணுறது? வேண்டாண்டா. டோரை லாக் பண்ணாம தான் தூங்குறியா? டைரியா? செத்தான். என்னால் வெளில சொல்ல முடியாத சந்தோஷமோ இல்லை சோகமோ எல்லாமே இந்த டைரி கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன்.
லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி எதுவுமே இல்லைன்னு இருந்தப்போ தான் லக்ஷ்மி என் லைஃப்பில் வந்தா. எனக்காகவே அவளுக்கு நான் கொடுத்த லெட்டர், த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபார் மை லவ். அருண், ம் எனக்கு கோவிட் இருக்க மாதிரி எந்த சிம்டம்ஸுமே தெரியலடா. கோவிட் இருந்தால் தானே சிம்டம்ஸ் தெரியும். உனக்கு தான் கோவிடே இல்லையா? இப்போ நீ என்ன சொன்ன? அச்சிச்சோ, வளரிட்டனா? அப்போ உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட மறைச்சிட்டல்ல. ஹே, மறைக்கணும்லாம் இல்லை. அப்புறம் நீ பண்ணதுக்கு பேர் என்ன அருண்? ஹே, இப்போ எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுற லக்ஷ்மி? இப்போ எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுற? சீரியஸ் ஆகுறானா? நான் எவ்வளோ பயந்துட்டு இருக்கேன் நீ பார்த்துட்டு தானே இருக்க. அதான் உனக்கு ஒன்றுமே இல்லையே லக்ஷ்மி. உனக்கு எப்போ தெரியும்? லக்ஷ்மி, உனக்கு எப்போ தெரியும்? உண்மையை சொல்லு. நீ நீ வந்த அன்னைக்கு எனக்கு தெரியும் லக்ஷ்மி. ஏன் இவ்வளோ நாளா என்கிட்ட சொல்லலை? ஏய், சொல்லலான்னு தான் இருந்தேன். நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன், எதையும் மறைக்க மாட்டேன்னு உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அருண். நான் எதுவுமே பண்ணலை லக்ஷ்மி. என்கிட்ட மறைச்சிட்டல, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய், அப்படி சொல்லாத. ஐம் சாரி. உன்னை என் கூடவே வச்சு பார்த்துக்கணும்னு நினச்சேன். வேற எந்த இன்டென்ஷனுமே இல்லை லக்ஷ்மி. இனி நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப போறது இல்லை அருண். லக்ஷ்மி, விடு. ஐம் சாரி லக்ஷ்மி. சி, என்கிட்ட பேசாத. உன்கிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லை. நான் பேசுவேன். கிளம்பு. உன்கிட்ட பேச இஷ்டம் இல்லை. அப்படி சொல்லாத எனக்கு உன்னை பிடிக்கல. லக்ஷ்மி. அப்படி சொல்லக்கூடாது. எங்க பாரு, என்ன பாரு. இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எதுக்கு உங்க அப்பாவெல்லாம் கூப்பிடுறேன்? ஹேய், யாரவா? ஏய் லக்ஷ்மி, 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 ஏந்திரு லக்ஷ்மி. என்ன ஆச்சு? நம்ம எப்போ இங்க வந்தோம்? நேற்று நைட்ல இருந்து இங்கே தான் இருக்கோம். நைட்ல இருந்தா சரி, ஓகே. நீ போ, கீழே போ. நீ கீழே என்ன போ, ஆச்சு? போ. என்ன ஆச்சு? நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கீழே போ. ஏந்திரி, கீழே போ. நீ என்னடா பண்ற பைத்தியம்? பைத்தியம் தான், போ. ஏய், என் ஃபோன் எங்க? இங்கே தான் எங்கே கிடக்கும் பாரு. இவ வேற ஒருத்தி. அம்மாவா?
செத்த யாருடா அந்த பொண்ணு? நினச்சேன் அதுக்குள்ளேயே சொல்லிட்டானுங்களா? எந்த பொண்ணு? மாடியில் உன் கூட இருந்தாலே அந்த பொண்ணை தான் கேட்குறேன். லக்ஷ்மி வந்திருக்காமா. எப்படா வந்தா? அம்மா கிட்ட ஏன் சொல்லலை? 1 வீக்காக இங்கே தான் இருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா, நான் தான் அவளை பார்த்துக்கிறேன். யாரு? நீ அவளை பார்த்துக்கிற? உன்னை பார்த்துக்கவே 4 பேர் வேணும், இதில் நீ அவளை பார்த்துக்கிற. அதெல்லாம் நல்லா தான் பார்த்துப்பேன். சரி, இதெல்லாம் அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காத. நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா, ஆனால் அவங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்னம்மா உனக்கு மட்டும் எப்போ இப்படிலாம் நடக்குது? நீயா? எப்படி? சரி அதை விடு, இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது நடந்துச்சா? லூஸ் தனமாக பேசாத, போய் படிக்கிற வேலையை பாரு போ. பாய். பா ஹே லூஸு. பயந்துட்டல்ல? இல்லையே. அப்புறம் என்ன, வீட்டில் மாட்டிக்கிட்டோமா? ஆமாம், மாட்டிக்கிட்டோம். என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்லலை. இன்ட்ரெஸ்டிங்காக தான் நடந்துச்சான்னு கேட்டாங்க. சரி, இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டேன். இனியும் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிடு, சரியா? லூஸு. என்ன என்ன எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்ன, இப்போ என்னன்னா நீயே வெளியே கூப்பிட்டு வந்திருக்கா? ஏன் இந்த திடீர் மாற்றம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிறது அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ வெளில எங்கேயும் போவேன் நான் அப்படி சொன்னேன். இப்போ தான் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதான் இந்த உலகமே பார்க்கட்டுன்னு ஒன்று வெளில கூட்டிகிட்டு வந்தேன். இது இந்த 4 மரம் 2 ஊஞ்சல் தான் உலகமா? அப்புறம் நீ தான். பா ரொம்ப பழசு, புதுசா ஏதா சொல்லுடா. எது டாவா? ஆமாண்டா. என்னடா பண்ணுவ? படா. ஹே ஹே நில்லுடி. ஹே போடாத. கல்வனே, பொறுப்புகள் நாடி இதயம் திருடி ஒற்றையாக சென்றாயே, எப்பொறுப்புகளையும் பொருட்படுத்தாமல் உன்மெய் காதலில் மெய்த்திருக்கிறேன். நண்பனே, உடுப்பில்லா சேரும் மேனி என்றோ என்றும் இதயம் இனிக்க இணையலாம் வா, எதிர்பார்க்கும் காதலி தனிமையில். ஹேய், இங்கே என்ன பண்ணுற? ஷாப்பிங் பண்ணுறேன். கேட்குறான் பாரு கேள்வி கேனத்தனமா. ரூம்க்கு எதுக்கடா வருவாங்க? தூங்குறதுக்கு தான். தள்ளிப்படு. வர வர ரொம்ப திட்டுற. ஒரு நாள் பாரு. கொஞ்சம் ஊராத மிரட்டுறோமோ? அம்மா தானே, பார்த்துக்கலாம். நீ எதுக்கு என் டிஷர்ட் போட்ட? நீ போய் உன் ரூமில் படுப்போ. மேரேஜ்க்கு அப்புறம் ஒன்றா தானே தூங்க போகிறோம். அப்புறம் என்ன? தூங்கத்துக்கு எதுக்கு மேரேஜ் பண்ணணும்? அப்புறம் எதுக்கு மேரேஜ் பண்ணுவாங்களா? இதெல்லாம் நல்லா கேட்கும். போ, உன் ரூமுக்கு போய் தூங்கு. ஹேய், ஏய், ஏதாவது கதை சொல்ல, நான் இங்கே தூங்குறேனே. சரி ஓகே, தூங்கு. என்ன கதை சொல்ல போற? ஒரு ஊரில். ஐயோ சாமி, எனக்கு கதையே வேண்டாம். இந்த கதையை நான் எத்தனை தடவை கேட்கறது? சரி, கதையே சொல்லலை போதுமா? உனக்கு ஏன் என்ன பிடிக்கும்? லூஸு, தூக்க கலக்கத்தில் வளராத. சொல்லுடா. ஏன் பிடிக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. சீரியஸ்லி? ரீசன் தெரியாது, ஆனால் உன்னை ரொம்ப பிடிக்கும். கதையே சொல்ல மாட்டேன்ட்டு ஒருத்தன் கதையாக சொல்கிறான் பாருங்க. சரி, நீ ஏன் உன் டைரியில் என்னை பற்றி மட்டும் எழுதி வச்சிருக்க? டைரி படிச்சியா? ஆனால் பாதி தான் படித்தேன். அப்புறம் அந்த டைரியை காணோம். சரி சரி, நீ பேச்ச மாத்தாத, பதில் சொல்லு. சரி, நான்
என் லைஃப்பில் நடந்த ஹாப்பியான மூமெண்ட் எல்லாமே டைரியில் தான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். மேபி நீ ஃபுல்லாக படிச்சுக்கல இல்லை, ஃபுல்லாக படிச்சிருந்தா இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்காம இருந்திருப்ப. அப்போ என்ன தவிர உன்னை யாரும் ஹாப்பியாக பார்த்துக்கிட்டது இல்லையா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. சரி, உன் எக்ஸை பற்றி கூடமா எழுதலை? ஹே, நீ வேற 2 டைரி எழுதியிருக்கேன். ஓஹோ, அப்போ நீ எனக்கு 3 டைரி எழுதுற. ப்ராமிஸ் பண்ணு. ஏய் லூஸு. நான் லூஸாகவே இருந்துட்டு போகிறேன். ப்ராமிஸ் பண்ணு. சரி, ப்ராமிஸ். தட்ஸ் மை பாய். சரி, தேவையில்லாமல் பேசி நீ டிஸ்டர்ப் பண்ணாத. யாரு, நானா? ஆமாம், நான் தூங்குறேன். குட் நைட். அருண், ம், அருண், சொல்லுமா. ஐ திங்க் ஐ எம் ஸோ லக்கி. என்ன திடீர்னு? இல்லைடா, ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஒரு 13 days இருக்கும் நீயும் நானும் ஒன்றா ஒரே வீட்டில். ஆனால் ஒரு செகண்ட் கூட நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்கவோ பேசவோ ஏன் பார்க்க கூட இல்லை. இப்படி ஒரு நல்ல பையன் கிடைச்சதுக்கு நான் லக்கியாக தானே ஃபீல் பண்ணும். லக்ஷ்மி, நீ அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. என்ன கேட்டேன்னா இட்ஸ் வெரி பேசிக். யாரோ சில பேர் பண்ணுற தப்பா இல்லை, பசங்கனாலே தப்பானவங்கன்னு டிசைட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. மெசேஜ் சொல்கிறேன்னு நினைக்காத. மேரேஜ் ஆனாலும் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவளை டச் பண்ணுறது அவள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் தட்ஸ் கால்ட் ஹராஸ்மெண்ட். இது தப்புன்னு தெரிஞ்சவன் இல்லை அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சவன் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண மாட்டான். யாரடா சொல்லி கொடுக்குறான் உனக்கு இதெல்லாம்? சி, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இல்லை லக்ஷ்மி, நமக்கே தோணணும். அப்போது சார் பெர்மிஷன் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டீங்க, அப்படி தானே? ம் ம். ஹே, என்னடி பண்ணுற? ஐ லவ் யூ அருண். சரி ஓகே, டைம் ஆச்சு, நீ போய் தூங்கு போ. நாளைக்கு நான் போகணுமா? ம். நான் இங்கே நோ இருக்கேன். லக்ஷ்மி, நீ போய் தான் ஆகணும். சிப்பா, லக்ஷ்மி, லக்ஷ்மி, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டியா? கிளம்பலாமா? உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்டி. ஆக்சுவலி எனக்கு கோவிட் இல்லைன்னு அன்னைக்கே தெரியும். அதை சொல்லலான்னு வந்த போது தான் நீயே உளறிட்ட. அடிப்பாவி. சரி ஓ, கிளம்பு. நான் கிளம்பணுமா? 1 week இருந்துட்டு போகிறேனே, ப்ளீஸ். எனக்கு மட்டும் ஆசையாக என்ன ஒன்று அனுப்பணும்னு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு லக்ஷ்மி, அப்புறம் 1 week என்ன, அப்புறம் லைஃப் லாங் எங்கேயே இருக்கலாம். சிப்பா, கிளம்புடி. லூசு. சரி ஓகே வை. யாரடா ஃபோனில்? ஏன் டென்ஷனாக இருக்க? இல்லை, தேவா தான் கால் பண்ணா. என்னாச்சு? நெக்ஸ்ட்டு 15 daysக்கு லாக்டவுன் போட்டாங்களாம். எங்கேயும் வெளில போக முடியாதுன்னு சொல்கிறான். ஏய், ஏனோ உன்னை கண்டால் நெஞ்சு காதல் மெல்ல புலருதே. யாரும் காணா காதல் ஒன்றை கண்டேன் அன்பே உன் கண்ணிலே. நீயும் நானும் ஒன்றாய் சேர காலம் செய்யும்
சதி ஆராதினை 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 நீதானே ஆராதினை 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 நீதானே ஆராதினை 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 நீதானே ஆராதினை 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 நீதானே. வாழ்க்கையின் போரில் என்று நானும் அடிந்தேன் அடி போகட்டும் விடு நாளை என் உறக்கம் கலையும் முன் வேறொரு போர் எனக்காய் காத்திருக்கும். சில போரில் சிலர் கையால் மடிவது கூட சுகம்தான். அச்சுகத்துடன் விழி மூடுவேன். நாளையின் போரில்